மணக்க மணக்க அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் மிளகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கங்க. 1 கப் துவரம்பருப்பில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கட்டி பெருங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பருப்பு அப்படியே லேசாக மலர்ந்து வரணும். அந்த மாதிரி நீங்கள் பருப்பை 2 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை வதக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச எல்லா காய்கறி விதவிதமாக காய்கறி போட்டுக்கலாம். அரைச்ச மசாலா பேஸ்ட் விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா வதக்கி விட்டு அந்த பருப்பு தண்ணியை மட்டும் ஊற்றி முதல்ல காய் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் பருப்பை சேர்த்து கொஞ்சமாக புளி தண்ணியும் ஊற்றி